இன்னைக்கு நாம ஆலு பன்னீர் மட்டர் குருமா எப்படி செய்ய போறோங்கிறது நம்ம ஆண்டாள் அம்மா கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த குருமாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இளநீர் தான் வந்து ஸ்பெஷல் இதோட இன்கிரீடியன்ட். இந்த இளநீர் வந்து எப்ப யூஸ் பண்ணணுங்கிறது ஆண்டாள் அம்மா சமைக்கும் போது நமக்கு சொல்லி தருவாங்க. வீடியோல போலாம் வாங்க. ஹரே கிருஷ்ணா. இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான பொருள்களை பார்க்கலாம். 1 கப் பச்சை பட்டாணி, 1 கப் உருளைக்கிழங்கு தோல் சீவியது, கொத்தமல்லி, பன்னீர் வந்து நம்ம வீட்டிலேயே தயாரிக்கப்பட்டது 100 கிராம் எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், உடைச்ச மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், இந்துப்பு, பட்டை 3 கிராம்பு. இப்போ குருமாவுக்கு அரைக்க போகிறோம். 1 கப் வந்து தேங்காய் போட்டுக்கிறோம். ஒரு தக்காளி நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தக்காளியை அதையும் போட்டுக்கிறோம். முந்திரி 1/2 கப் எடுத்து வச்சிருக்கோம், அதையும் போட்டுக்கிறோம். பச்சை மிளகாய் 2, இஞ்சி வந்து 1 இன்ச்சு, அதையும் போட்டுக்கிறோம். கசகசா 1 ஸ்பூன், அதையும் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம இளநீர் வந்து 300 மில்லி எடுத்து வச்சிருக்கிறோம். இதில் வந்து பாதி வந்து அரைக்கிறதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம குருமாவுக்கு தேவையான ஐட்டம்லாம் தாளிக்கிறதுக்கு சேர்த்திக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நெய் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கணும். நல்ல நெய் வந்து உருகுனதுக்கப்புறம் பட்டை வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பட்டையை இதில் போட்டுடணும். இந்த 3 இலவங்கம் வச்சுருக்கோம், கிராம்பு, இதையும் போட்டுடலாம். இதை நல்லா இப்படி வெடிச்சு வர்ற அளவுக்கு இப்படி கிளறிக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே இந்த கிராம்பு வந்து வெடிக்கும். கொஞ்சமாக கடுகு. இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்ச கருவேப்பிலையும் இதில் போட்டுக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய், இதையும் போட்டுக்கிறோம். நறுக்கி வச்ச ஒரு தக்காளி, புதினா ஒரு 10 இலை, இதெல்லாம் நல்லபடி வதக்கிடணும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு இதில் போட்டுக்கணும். ஃப்ரெஷ் பட்டாணி நம்ம உளிச்சு வச்சுருக்கோம், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இப்படி இந்த மாதிரி கலர் வச்சுக்கணும். நமக்கு இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, மஞ்சத்தூள், காஷ்மீர் சில்லி பவுடர், கொத்தமல்லி தூள், மிளகுத்தூள், ஜீரகம், எல்லாம் போட்டு இந்த மாதிரி நம்ம வதக்கிக்கணும். இப்போ நம்ம இந்துப்பு எடுத்து வச்சிருக்கோம். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கோம். இதையும் இப்படி ஒரு கலரி விட்டுருக்கோம். இப்போ இது நல்லா வதக்கி பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த குருமாவுக்கு இந்த மசாலா எல்லாம் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும். இன்னொரு இளநீர் தண்ணி வேற சேர்த்துணும். இப்போ மூடியை போட்டு மூடி குக்கரில் ஒரு விசில் விட்டா போதும். அது வரைக்கும் நம்ம குக்கர் அடுப்பில் இருக்கட்டும். இப்போ பன்னீர் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓரளவுக்கு மீடியம் சைஸா போட்டது போதும் இல்லையா? போதும். இது பிரஸ் பன்னீர் நம்ம வீட்லயே தயாரிச்சதுனால குழஞ்சிரும். முன்னாடியே போட்டோம்னா குழஞ்சிரும். அதனால இறக்க போற டைமுக்கு மட்டும் போட்டா போதும். ஓகே, இந்த ஃப்ரெஷ் பன்னீர் எப்படி செய்யறதுங்கிறது, வீட்டில் செய்யறதுங்கிறது ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம்.
ஆண்டாள் அம்மாட்ட இருந்து நம்ம எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கொத்தமல்லியை பொடிங்க நல்ல பொடியை நறுக்கிக்கணும். இப்போ குக்கரில் ஒரு சவுண்டு வந்து இந்த காய் வந்து வெந்துருச்சு, இந்த பதத்துக்கு வந்துருச்சு. இதை வந்து இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறோம். இப்போ குக்கர்ல இருந்து இந்த பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். இப்போ மீதி இருக்கிற 150 மில்லி இளநீரை இதில் சேர்த்திக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கிளறிடணும். இப்போ நம்ம பன்னீர் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பன்னீரை அதில் சேர்த்திடலாம். இது உடனே கிளற வேண்டாம், எனக்கு ப்ரெஸ் பண்ணிடு. ஒரு நிமிஷம் ஒரு கொதி வந்த உடனே அப்படியே இறக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. தேவைன்னா இப்போ பட்டரோட இப்படி சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு நிறுத்திடலாம். இது மேலே கொத்தமல்லியை வந்து இந்த மாதிரி தூவிட்டுடலாம். இளநீரில் சேர்ந்த ஆலு மட்டர் குருமா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து எங்களுக்கு எப்படி இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.